அடுத்தது கடகராசி மேம். இந்த கடகராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? இந்த கடகராசி எந்த உறவோட கொஞ்சம் விலகி இருந்தா நல்லது மேம்? இந்த ஆடி மாத பலன் கடகராசிக்கு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். ஃபர்ஸ்ட் நம்ம முற்பகுதி எடுத்துக்கலாம். முற்பகுதி எடுக்கிறோம் அப்படின்னும் போது சுயஸ்தானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றது தெரியும். இவங்க புசுக்கு புசுக்குன்னு இருந்தாங்கப்பா. என்னப்பா இவ்வளோ திறமை இருக்கு உங்களுக்கு, எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி இருக்கு, என்ன ஆளுமை, வீட்டில் வந்து பார்த்தா சும்மா ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம், இந்த அம்மா ஆஃபீஸ் வந்தோடனே என்னம்மா வேலை வாங்குதுப்பா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறது ஒரு மனுஷ குணம் அப்படின்னா மொத்தமாக மறந்து அதை ஏற்றுக்கிறதுன்றது தெய்வ குணம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். நல்ல லாபம் வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பூமி வாங்குறது, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுங்க. இன்றைக்கி ஆடி மாத பலன், அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது, அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது, 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போம்மா. வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பாக மேடம். பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள், ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து. அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். அடுத்தது கடகராசி மேம். இந்த கடகராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? இந்த கடகராசி எந்த உறவோட கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது மேம்? இந்த ஆடி மாத பலன் கடகராசிக்கு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். ஃபர்ஸ்ட் நம்ம முற்பகுதி எடுத்துக்கலாம். முற்பகுதி எடுக்கிறோம் அப்படின்னும் போது சுயஸ்தானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். ஜென்ம குருவா இருக்கார். ஜென்ம குருவா இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அடுத்த 2027 பகுதி வரைக்கும் ஒரு ஜென்ம குருவா தான் இருப்பார். இப்போ சூரியனும் இருக்கார். அப்போ பொதுவாக கடகம் மனசு சொல்கிற பேச்சை கேட்குறவங்க, இமோஷனல் பர்சன்ஸ் அப்படின்னா
இப்போ அவங்களோட இமோஷன்ஸையும் தாண்டி அவங்களோட ஆற்றல் அப்படின்றது மேம்படும். என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றது தெரியும். இவங்க புசுக்குன்னு இருந்தாங்கப்பா, என்னப்பா இவ்வளோ திறமை இருக்கு உங்களுக்கு, எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி இருக்குது, என்ன ஆளுமை, வீட்டில் வந்து பார்த்தா சும்மா ஒரு நைட்டியை போட்டுன்னு உட்காந்துருக்கோம், இந்த அம்மா ஆஃபீஸ் வந்தோடனே என்னம்மா வேலை வாங்குதுப்பா அப்படின்னு 4 பேர் யோசிக்கிற அளவுக்கு. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஆமா, அவங்களோட திறமை வெளியே பார்த்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து சுடர் விட்டு எரியும் விளக்கு தான், ஆனா குடத்துக்குள்ள இருந்தேன், இப்போ நான் என்ன குடத்துல இருந்து தூக்கி வெளியே வச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேடம் இது நடக்கும். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேத்து, குடும்பத்தோடு இருந்தாலும் அஷ்டமத்து சனியில குடும்பத்தினோட உறவுகள்லாம் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ யார்கிட்டயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணவே பிடிக்கல அப்படின்னு இருந்த ஒரு இது கடகம் தானே மேடம், எப்படி இருந்தாலும் ஃபேமிலி தான் அதுக்கு ப்ரையாரிட்டி. அப்போ சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் வந்து உட்காந்தோடனே சரி என்னதான் இருந்தாலும் நம்ம மன்னிச்சுடுவோம்ப்பா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறது ஒரு மனுஷ குணம் அப்படின்னா மொத்தமாக மறந்து அதை ஏற்றுக்கிறதுன்றது தெய்வ குணம் அப்படின்னு இவங்களே உங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபேமிலியோட ஹாப்பினஸ்க்காக சில விஷயங்கள், டூர் போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறது, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது, குடும்ப சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அப்படி ஏதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்றது செய்வாங்க. குடும்பத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது உங்களுக்கு நிறைய இருக்கும். குடும்பத்தில் எக்கனாமிக்கலி பெரிய ப்ராப்ளம் இருக்காது, இருக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, நாங்கள் சமாளிச்சுடுறோம், ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். நல்ல லாபம் வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு பூமி வாங்குறது, அதாவது இவங்களோட சுயதொழில் வச்சு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், அந்த இடத்துக்கு ஒரு இன்டீரியர் டெக்கோர் பண்ணுறது, அப்படி அவங்களோட அஃபிஷியலி அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க, அஃபிஷியலி அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். இது சுயதொழில் செய்கிறவங்களுக்கு. ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களோட திறமை அப்படின்றது இவங்களோட பாஸ்க்கு தெரிய வரும். பாஸ்க்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாபம் அப்படின்றது வரும். வெரி குட். ஒன்று பொறுப்பு வரும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வரும், புது கிளையன்ஸ் வருவாங்க, அதனால் ஒரு பூமி அப்படின்றது வாங்கலாம். இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது, யார்கிட்ட கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் செய்கிறாங்க அப்படின்னா லாபம் குறித்து ஒரு சர்ச்சை வரும். ஓகே ஓகே, லாபம் குறித்து ஒரு சர்ச்சை வரும். என்ன, நான் வந்து இவ்வளோ உழைக்கிறேன், நீ வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிருக்க, நீ எடுத்துட்டு போறியே அப்படின்ற மாதிரி ஒரு காரசாரமான வாக்குவாதம் அப்படின்றது. இது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல பார்ட்னர்ஸ் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 4-5 பார்ட்னர்ஸ்னா உள்ள ஒரு பூசல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது ஒரு மூத்த சகோதர சகோதரிகள், அவங்களே சொல்லலாம். இப்போ நான் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்தலைங்க, மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு, நண்பர்கள் கிட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நண்பர்கள் கிட்டயும் மூத்த சகோதர சகோதரிகள் கிட்டயும் கொஞ்சம் விலகி இருங்க, நல்லது. ஏன்னா தேவைப்படும், தேவைப்படும், யாரையும் வந்து நிர்தாட்சியமாக கட் பண்ணுறதுன்றது வேண்டாம், கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் புதன். நான் வந்து பாருங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஒரு ட்ராவல்ஸில் போய் விசாரிச்சேன், ஒரு 4-5 கோயில் இந்த டூர்லாம் போகிறாங்கல்ல மேடம், விசாரித்தேன். 4 டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் நாங்கள் ஃப்ரீ கொடுக்குறோம் சார். நான் உடனே என்ன பண்ணேன், 8 டிக்கெட்டை சேர்த்து 2 டிக்கெட் எனக்கும் என் மனைவிக்கும் ஃப்ரீ வாங்கினேன். இந்த மாதிரி என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் வெளியே போனேன், என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம். இது முற்பகுதியில். பிற்பகுதியில் செவ்வாய் 12ஆம் பாவம், ஒரு பூமி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறது. புதன் சுயஸ்தானத்தில் அதிகப்படியான புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும். மனசு சொல்கிற பேச்சையே கேட்டிருந்தவங்க புத்தி சொல்கிற பேச்சையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. சுக்கிரன் 3ஆம் பாவம், எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் சட்டுன்னு கிளிக் ஆகிடும், முயற்சி மட்டும் பண்ணிக்கோங்க. சூப்பர், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், ஆனாலும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒழிச்சு அவங்க எடுத்துகிட்டு போனால் அது தப்பாயிடும்ல, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மேம். இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில், அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம், 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். 2வது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ், பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால்தான் நம்ம வாழறோம், இல்லை கிரகங்களோட ஒரு
ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட் வெரி அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும். இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே நிறைய வந்துரும் மேம் உங்க பிளட். ஆமா இல்ல நீ வந்து MBBS முடிச்சிட்டோன்னே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். வேற சூப்பர் சூப்பர். மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கத்துக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.